கொத்தமல்லி தலையோட தண்டுகளை தூக்கி எறியாம சூப்பரா இந்த மாதிரி ஒரு சூப் பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. இந்த தண்டுகளை சட்னி பண்ணலாம், இல்லைன்னா ரசத்துல கூட போடலாம். இந்த மாதிரி சூப்பா கூட செய்யலாங்க. 2 கட்டு கொத்தமல்லி தலை ஆஞ்சது போக இவ்வளவு தண்டு இருந்தது. இந்த வேர் பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த தண்டை மட்டும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இது கூட நீங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த தண்டை பெருசு பெருசா இருக்கு பாருங்க, அதை நம்ம சின்ன சின்னதா பிச்சு எடுத்துக்கலாம். கையிலேயே கூட பிச்சுக்கலாம், இல்ல கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்ப இதை ஒரு குக்கர்ல சேர்த்துடலாம். நீங்க சட்டியிலே கூட வேக வச்சுக்கலாங்க. இப்ப இந்த தண்டோட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 குட்டி குட்டி தக்காளி. இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், திக்னஸும் கிடைக்குங்க. திக்னஸ்க்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு கூட நீங்க இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தண்டுகள் எல்லாம் சூப்பரா வெந்துரும். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க, தண்ணி கொஞ்சமா தான் இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஊத்தணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம இந்த தண்டு, தக்காளி, வெங்காயம் இதை மட்டும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணியை நம்ம கடைசியில யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை மிக்சி ஜார்ல நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட அந்த நம்ம குக்கர்ல இருந்த அந்த தண்ணி இருக்குல்ல, அதை ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்கணுங்க. இப்ப இது கூட இன்னொரு டம்ளர் கூட நான் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு தான் நான் வடிகட்டுறேன். வடிகட்டினா ஃபைபர் போயிரும் நினைச்சீங்கன்னா வடிகட்டாமையே கூட குடிக்கலாங்க. ஏன்னா இதுல பெருசா எதுவுமே இல்லை. அந்த தக்காளி தோல், அந்த தண்டுல இருக்கிற நார், அது மட்டும்தான் வரும். நீங்க அப்படியே குடிக்கிறதுக்கு முடியும்னா குடிச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அப்படியே கொடுக்க முடியாதுன்றதுனால வடிச்சுக்கலாம். மொத்தமா நான் 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேங்க. வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர், அப்புறம் மிக்சி போட்டதுக்கு அப்புறமா அதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி வடிகட்டும் போது 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். நிறைய தண்ணி ஊத்தினாலும் சலசலன்னு ஆயிருங்க. அதனால இந்த அளவு தண்ணி போதும். ஒரு கடாயில 1 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு பூண்டு ஒரு 4-5 பல் போட்டு பொடி பொடியா வெட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா வெங்காயம் சேர்க்கும் போதே அந்த 4-5 பல் பூண்டை உள்ள சேர்த்து வேக வச்சுக்கலாம். கடைசியில அந்த வடிகட்டின கலவையோட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நீங்க வேணுங்கிற அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே இறக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வறுத்த பூண்டோட வடிச்சு வச்சிருக்க அந்த கலவையை உள்ள சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எனக்கு காரமும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது. கடைசியில இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. டேஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் கடைசியில சேர்த்துக்கலாங்க. ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க. தண்டுகளை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நம்ம சூப்பா பண்ணிட்டோம். சாயந்தரம் நேரம் டீக்கு பதிலா இந்த சூப்பு குடிச்சுக்கலாம். வேணும்னா சும்மா லைட்டா கொத்தமல்லி தழை 1-2 மேல தூவிக்கலாம். கீரையோட தண்டுலயும் இதே மாதிரி நம்ம சூப் செய்யலாங்க.